ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நமக்கு தாத்தா வந்து பிடிஎஸ் கொடுத்துருக்காரு. விஜய் அந்த தாத்தா இருக்கிற மாதிரி. ஸோ இவங்களுக்கு தான் ஆக்சுவலாக இன்றைக்கி ட்ராக் வந்து ஷூட் போயிட்டுருக்கு போல். ஆக்சுவலாக சாரதாமா வீட்டிலே தான் ட்ராக்கிங் வந்து விஜய்க்கு வந்து ஆஸ்எஃப்னோ போயிட்டுருக்கு. பிகாஸ் அவர் அங்கேயே இருக்கிறனால ஸ்டெப்லாம். ஸோ தாத்தா வந்து டேரெக்டாக வந்து மீட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். பட் என்ன ரீசனுக்காக அவர் மீட் பண்ணுறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று சொன்ன மாதிரி கம்பெனியில் எதனா இஷ்யூஸ் அந்த மாதிரி எதனா பார்க்க வந்திருக்கலாம். இன்க்ளூடிங் அவங்க கூட பார்ட்டி வந்திருந்தாங்கன்னா அகெயின் காவேரியை வந்து பார்த்துட்டு போகலாம் வந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி தான். பட் காவேரி வந்து பார்க்குறதுக்கு அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது. ஆல்ரெடி பார்த்துட்டு தான் போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விஜய் வந்து ஒரு கார்டு வச்சுருக்காரு. இன்றைக்கி சீரியலில் வந்து அவர் அமௌண்ட் ஏடிஎம் என்கிட்ட இருக்குது கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கம்பெனி அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஸோ அந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுற ரீசனுக்காக வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதனா மாற்றி செக் எல்லாமே உன் பேரில் தான்ப்பா இருக்குது, நீ சைன் பண்ணுமா இல்லை என் பேரில் மாற்றணுமா, அந்த மாதிரி எதனா டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. பிகாஸ் விஜய் அண்ட் தென் காவேரி நேமில் தான் அந்த பார்ட்னர்ஷிப் இருக்குது, சைனிங் அத்தாரிட்டி. விஜய் இல்லைனா காவேரி சைன் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்குது. பட் அதை இன்னும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காரா விஜய் அப்படின்னு தெரியல. ஒருவேளை அந்த ஃபெசிலிட்டிஸ்க்காக நம்மளுடைய தாத்தா வந்திருக்காரா அப்படின்னு. பிகாஸ் தாத்தா வந்திருக்காருன்னா பர்சனலைஸ்டு ரீசன் இருக்கும், அஃபிஷியலாக இருக்கும். அஃபிஷியல் மெயினாக இருந்ததுனால் நம்ம ஐயப்பனையும் வந்து சீனில் கொண்டு வருவாங்க. பட் அஃபிஷியலாக அவர் வந்து இன்க்ளூட் ஆகலை. பட் பார்ப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசனால் அவங்களுடைய ஷூட்டப் போதா அப்படின்றத இன்னும் கொஞ்சம் அலசி ஆராயும் போது நான் ஒருவேளை பசுபதி ராகினி ட்ராக்கும் இன்வால்வ் ஆகிடுச்சு. ஸோ தாத்தாவுக்கு வந்து அவங்க அங்கே போய் மீட் பண்ணியிருப்பாங்களா, ராகினியும் பசுபதி அங்கே போய் எதனா பேசியிருப்பாங்களா, ராகினி அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. பட் தாத்தா வீட்டில் இது வரைக்கும் ஷூட்டிங் போகல. அவுட்டிங்கில் தான் ஷூட்டப் வந்து போயிட்டுருக்கு. சாரதாமா வீட்லேயே அவுட்டில் தான் ஷூட்டப் போயிட்டுருக்கு. அந்த நிவின் வீட்டில் வந்து ஷூட்டப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியை வச்சு தான் இந்த மேக்கிங் வந்து போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம் நம்ம எந்த மாதிரி ட்ராக் மாறுது அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.